ஹாய் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி தொக்கு சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பட் கவலையே வேணாம், நமக்கு 1 வீக்லேயே காலி ஆகிடும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 கிலோ தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி 15லேருந்து 20 நிமிஷம் தக்காளி வேக வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா வற்றின பிறகு ஆற வச்சு இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், 4 கொத்து கருவேப்பிலை, 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் 2 நிமிஷத்துக்கு. அரைச்ச பவுடர் சேர்த்துட்டு அதுவுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். தக்காளி 10 ரூபா கிலோ இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.